ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு இறங்கியாச்சு. சூப்பராக போயிட்டு வந்தாச்சு. ஆட்டோவில் தான் போகணுன்னா இவருக்கு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டாரு. ஆட்டோக்காரன் 300-400 வாங்குவான். அந்த 300-400 எதுக்கு வேஸ்ட் பண்ணுறது? லக்கேஜ் ஒருத்தர் பொறுமை இல்லை. நான் ஊருக்கு போகும்போது வெளுன்னு வெள்ளை கருப்பறி போனேன். இப்போ வந்து கருத்து ஆப்பிரிக்கா கறிமணி வந்துட்டேன். ஏன்னா ட்ரெயினில் அஞ்சாலும் வைக்க சரிங்களா? தான் சூடு வைக்கன்னு பார்த்தா தமிழ்நாட்டில் அதுக்கு மேலே. ஆனால் தமிழ்நாட்டில் நான் காற்று அடிக்கும். அந்த காற்றுக்கு அந்த வைக்க நமக்கு படலை. மும்பையை எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாடு காற்று சூப்பர் சரிங்களா? இப்போ பந்தேல் கீழே ஒரு பிரிட்ஜ் கீழே போய்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு கார்னால் 3/4 மணி நேரம், வீடுனா 1/2 மணி நேரத்தில் போயிடலாம். ஏதோ கஷ்டப்பட்டு உட்காந்தாச்சு வண்டியில். நான் இப்போ பிடிக்காமல் உட்காந்துருக்கேன். நீ அவரை பிடிக்காதான் எல்லாம் தொப்புன்னு கீழே விழுந்துருவேன். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெயின் சொன்னது 1:30 மணி காட்டுச்சு. 1:10க்கெலாம் சூப்பராக வந்து இறக்கிட்டாங்க. ஜாம்நகர் திருநெல்வேலி ஜாம்நகர் எக்ஸ்பிரஸ். சரி வாங்க இப்போ வீட்டுக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், மும்பை வந்தாலே இந்த டிராஃபிக்கை நினச்சி வெளியே போகிறக்கே விருப்பம் வர்றதில்லை. இதை மேற்கொண்டே ஆகணும். பகல்லையும் இது டிராஃபிக்கு, நைட்லேயும் இது டிராஃபிக். என் வீட்டுக்கு போகிறதுக்கு 3/4 மணி நேரம் ஆச்சுன்னா டிராஃபிக்கில் 3/4 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆயிரும் போல். நான் பெங்களூர், சென்னை, எல்லாம் ஹைதராபாத்து, அங்கே இங்கே எல்லாம் பார்த்தேன். எனக்கு மும்பை டிராஃபிக் மாதிரி எந்த நாட்டிலையும் இல்லை. நான் எங்கள் ஊர் திருநெல்வேலியில் ஒரு நாள் இப்படி டிராஃபிக் கிடையாது. மும்பையில் அப்போ தான் நார்வேலில் பெரிய டிராஃபிக் நான் பார்க்கல. மும்பை வெரி பேட் பாய். ஓகே அண்ட் பேட் கேர்ள். இப்போ நாங்கள் வேலாப்பூர் டச் ஆகிட்டோம். இந்த பிரிட்ஜ் கிராஸ் பண்ணால் எங்கள் ஹைவே வந்துடும். ஏன்னா நமக்கு வெயிலே படலை. சிபிடி வேலாப்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி தான் எங்கள் வீடு. நடந்து போனால் 10 நிமிஷம். வாங்க வீட்டுக்கு போகலாம். சிபிடி வேலாப்பூர் வெல்கம். வந்தாச்சு என் ஊருக்கு வந்தாச்சு. வந்து இறங்கியாச்சு. வாங்க லிஃப்ட்டுக்குள்ளே போகலாம். எங்கே ஊர் சுற்றினா நம்ம வீட்டுக்கு வந்தால் தான் ஒரு சுகம். இவர் கொஞ்சம் டைம் எடுத்து வந்தனால தான் நான் தப்பிச்சேன். நான் பயங்கரமாக மாட்டியிருப்பேன். தங்க பிள்ளை தங்கம் என்னனால சார் எங்கே போனாலும் நம்ம வீடு தான் நமக்கு சொர்க்கம்.